ராத்திரி இந்த சத்திரத்திலேயே படுத்து தூங்கிட்டு காலையில போய் தேடலாப்பா. ஆமாங்க, எப்படியாவது ராஜாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு போகாம நம்ம திரும்ப ஊருக்கு போக கூடாதுங்க. அப்பா பசிக்குதுப்பா. இந்த நேரத்துல எங்கப்பா சாப்பாட்டு கடை இருக்க போகுது? காலையில வரைக்கும் பொறுத்துக்க, அப்புறம் பார்த்துக்கலாம். தம்பிக்கு மட்டுங்களா வயிறு இருக்குது, எல்லாருக்கும் தானுங்க பசிக்குது. ஆமாங்க. ஐயா, யாருங்க அது? இங்க சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க. உள்ள வந்து உட்காருங்க. வாங்க வாங்கப்பா. முதல்ல இந்த புட்டை சாப்பிடுங்க, சாப்பாடு தயாராயிட்டு இருக்கு. ஏய், பசிக்குதுன்னு சொன்னீங்களே, சாப்பிடு. அங்க வேடிக்கை பார்க்குறேன். சாப்பிடுங்க. அம்மா பாரதி, வாங்கப்பா, முதல்ல சாப்பிடுங்கப்பா, அப்புறம் பேசலாம். சாப்பிடுங்க. என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா இப்படி இருக்க? நல்லாதான்ப்பா இருக்கேன். பசியா இருப்பீங்க, முதல்ல சாப்பிடுங்க. துறைங்கம்மா. அவர் பின்னாடி இருக்காரு, நீ முதல்ல சாப்பிடுங்க. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேனே. நீங்களே எப்போ வந்தீங்க? என்னங்க நீங்க பெரியவங்க, உங்களை விடவா? முதல்ல நீங்க அழுகுறத நிறுத்துங்க. எப்போ வந்தாங்க? இப்பதான் துரை சாப்பிட்டாங்க இல்ல? முதல்ல சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சரி. சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது? சாப்பாடா போட்டீங்க, விருந்தில்ல கொடுத்தீங்க. விருந்தா? அப்புறம் டேம் எப்படி இருக்கு? பேஞ்ச அடைமழைக்கோ அடிச்ச காத்துக்கோ வெள்ளத்துக்கோ ஈடு கொடுத்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்குமே. உறுதியா இருக்கு, உங்களை மாதிரியே. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அந்த அணையை அசைக்க முடியாது. ஆமா, ஊர்ல எப்படி இருக்காங்க? அதை விடுங்க, நீங்க என்னங்க எப்படி? ஓ, என்ன ராஜாவை பார்த்தீங்க, கலெக்டரா பார்த்தீங்க, இன்ஜினியரா பார்த்தீங்க, இப்போ சமையல்காரனை பார்க்குறீங்க. அது சொல்றீங்களா? நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா, அதான் முக்கியம். 36 ஊர்ல இருக்கிற ஜனங்களெல்லாம் நல்லா வாழ வச்ச நீங்க இப்போ இங்க இப்படி. எனக்கு என்னங்க குறைச்சல்? வர்றவங்களை தங்க வைக்கிறதுக்கு அப்பா கட்டின சத்திரம் இருக்கு. யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம வயிறு நிறைய சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி இருக்கு. பாத்தீங்களா எத்தனை கருவ மாடி இருக்குது? வேற என்ன வேணும்? அது இல்லைக்கு, அரண்மனையெல்லாம் வித்து புட்டிக்கலாம். ராஜாவா இருந்தீங்க, இங்கேயும் நான் தான் ராஜா, உங்க பொண்ணுதான் ராணி. அரண்மனையில் இருந்ததா ராஜாவா? எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா தான். நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க உங்களை பழைய ராஜாவா தான் பார்க்க விரும்புறோம். அதுக்கு இதெல்லாம் பத்தாது. நீங்க ஊரு ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த நிலத்தையெல்லாம் திரும்பி கொடுத்துறோம். நீங்க வித்த அரண்மனையெல்லாம் திரும்ப வாங்கிட்டு 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும். இப்பவும் நான் நினைச்சா மறுபடியும் அந்த வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். படிப்பு இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு, உடம்புல ஒலு இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கையை நான் பார்த்தாச்சு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. பாரதியும் கேட்ட இது போதும்னு சொன்னா. இதை பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம்தான். இங்க சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும். அப்போ ஒன்று பண்ணுங்க துரை, நீங்க எங்க ஊருக்கே வந்துருங்க. நாங்க எல்லாருமே உங்களை ராஜா மாதிரி பார்த்துக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம பிறந்ததுக்கு அடியாளமா ஏதாவது விட்டுட்டு போனோம்னு நினைச்சேன். அந்த சோலையோர் டேம் தான் என் அடியாளம். அத்தோட என் வேலை அங்கே முடிஞ்சு போச்சு. நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அந்த சம்பந்தம் பைய பேச்ச எதுக்குங்க பழசெல்லாம் விட்டுடுங்க. மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம்ல? மாப்பிள்ளைன்னு கூப்பிடலாம்ல? ஐயே, நீங்க கட்டின கோவிலையாவது துறக்க ஊருக்கு வாங்க மாப்பிள்ள. ஊருக்கா? ஒரு தடவை உடைஞ்சதை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. ப்ளீஸ்
பொறுப்படுத்தாதீங்க. வரேங்க. பாரதியக்கா. வரேங்க. அப்பா உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா சொல்லி அனுப்புறேன். நீங்க வந்துட்டு போங்கப்பா. கருணாகரா அக்கா இங்க வாயே. என்னங்க ஊர்ல ஜனங்க கிட்ட ராஜா பேலஸ்ல நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்காம வருத்தப்படுவாங்க. இந்த அவங்க சந்தோஷத்துக்காகத்தான் நாம எல்லாம் உழைச்சது. அடிக்கடி கேட்பேன். ஞாபகம் இருக்கட்டும்.